ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. ஹோப் எல்லோரும் வந்து நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு நார்மல் vlog தாங்க. 10 டேஸ் ஆச்சு நான் வந்து வீடியோ போட்டு. ஷார்ட்ஸ் எதுவுமே போடல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து பெரியவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அதாவது இந்த வெளிநாட்டில் இருந்துட்டு நம்ம பார்க்கறதுக்கு தான் ரொம்ப எப்படி சொல்கிறது, நல்ல ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பெரியவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா அந்த ஃபீலை வந்து டிஸ்கிரைபே பண்ண முடியாது. ஸோ நிறைய பேருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, இங்கே எல்லாருக்குமே அப்படிதாங்க. சரி, அப்பா கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதனால மைண்டே வரலை, எதுவுமே போடுறதுக்கும் மைண்ட் வரல. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஓகே ஆயிட்டாங்க. எல்லாரும் இருக்காங்க பார்த்துக்க, இருந்தாலும் நம்ம வந்து போய் பார்க்கணுன்னு இருக்கோம்ல. ஸோ இப்போ போக முடியாத ஒரு சூழ்நிலை. சரி, போக முடிஞ்சப்போ கண்டிப்பாக வந்து உடனே போய் பார்க்கணுங்க. அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா, என்னோட ஃபோன் கேஸ் வந்து ரொம்ப கவலைக்கிடமான நிலமையில் இருக்குது. அதனால சரி, நியூலின் பக்கத்தில் போயிட்டு நம்ம ஒரு ஃபோன் கேஸ் மட்டும் வாங்கிட்டு, சரி அது என்ன ரேட்டுன்னு பார்த்துட்டு அப்படியே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மோஸ்ட்லி நம்ம சேனலில் வந்து இங்கே இருக்க விலைவாசி அப்படி பற்றி ஷேர் பண்ணிகிட்ருக்கல. ஸோ இதையும் போய் நம்ம பார்த்துருவோம். அப்புறம் என்னோட அப்பாக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக சரியாகணும். எல்லாருக்குமே தான், என்னோட அப்பா அம்மா, சார்ல்ஸோட அப்பா அம்மா எல்லாருக்காகவுமே தான். அது எஸ்பெஷலி என்னோட சுச்சுவேஷன் ரிலேட் பண்ணிக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வெளிநாட்டில் இருக்கோம்ல, பேரண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னா அது வந்து நம்ம உடனே போக முடியாது. ஏன்னா பசங்க ஸ்கூலுக்கு ரெகுலராக போயிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுச்சுவேஷன் இருக்கும், போக முடியாதது. அது நம்மளால் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அப்படி இருக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி வாங்க, இப்போ வந்து கிளம்பிட்டோம். நம்ம போயிட்டு இந்த ஃபோன் கேஸ் வாங்கிட்டு, அப்புறம் இன்னைக்கு ஏரனேட்ரியன் வந்து ஸ்கூல்லேருந்து லேட்டாக தான் வருவாங்க. நான் தான் வந்து பிக்கப் பண்ண போவேன். அப்படியே வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து நியூலின் தானே அங்கே போயிட்டுருக்கோம். போயிட்டு இந்த ஃபோன் கேஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவோம். நியூலினுக்கு வந்தாச்சு. இப்போ போயிட்டு நம்ம வந்து கேஸ் வாங்கிடுவோம். எங்கப்பா? இங்கேயா? இங்கே வா, என்ட்ரன்ஸ்லேயே ஒன்று இருக்கீங்க, பார்ப்போமா? ஸோ இந்த 4 கலர் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து இதை விட இந்த பிங்க் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். இதுதான் க்ளோசஸ்ட்டு பிங்கிஷாக கொஞ்சம் இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் நான் வந்து இந்த ரெட் கலர் தான் எடுக்கலான்னு இருக்கேன். இப்போ வந்து ஏடியனை கூப்பிட்டு வர கிளம்பியாச்சுங்க. பார்த்தீங்கன்னா லைப்ரரி புக் ஒன்று ரிட்டர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. சரி, அதை ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ லைப்ரரிக்கு போயிட்டுருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு, வாங்கி மறந்தே போயிட்டேங்க. ஸோ இந்த புக்கு தான் வாங்கினேன். ஒன்று வந்து ஹெர்பல் புக்கு, ஹெர்ப்ஸ் பற்றி இருக்கும் இதில். ஸோ இங்கே தான் லைப்ரரி இருக்குது, நம்ம சர்ச் பக்கத்துலேயே. இங்கே போயிட்டு நம்ம வெளியவே இருக்கோம், அங்கேயே அப்படியே ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட வேண்டியது தான். இதோ இந்த இடத்துலையே கிளெனிடன் லைப்ரரி. ஸோ ரிட்டன் இங்கே போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இங்கே வந்து நம்ம கொடுத்துட வேண்டியது தான் புக்கு. ஓகே, போட்டாச்சு. கிளெனிடன் லைப்ரரி புக்கு என்னென்னா நம்ம போய் எடுத்துக்கலாம். இப்போ வந்து டைம் இல்லை, ஸோ அப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, வாங்க போகலாம். இப்போ ஆரன் வந்துட்டான் ஸ்கூல்லேருந்து. ஏட்ரியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்பால் இது இருக்குது, ட்ரைனிங் எதுவும் இருக்குது. சரி, இப்போ போய் அவனை போய் கூப்பிட்டு வர போகிறோம்.
ஏரியன் வந்து ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணியாச்சுங்க. அவன் டயர்டாக இருக்கானா, அதனால் அவன் பிக்கப் பண்ணுறான். இன்றைக்கி வந்து ஃபுட்பால் ட்ரையல்ஸ் இருந்துச்சு, அதனால தான். டைம் பார்த்திங்கன்னா 4:30 ஆயிடுச்சு. சரி வாங்க வீட்டுக்கு போகலாமாம்மா? ஓகே. ஆரனை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் வந்து நான் $50 வச்சு நான் உல்ஸ்வர்த் போய் வாங்கினேன்ல, அப்போ வந்து ஒரு சிஸ்டர் சவுத் கொரியாவிலேருந்து மெசேஜ் பண்ணாங்க. அங்கே வந்து ஆரஞ்சோட ரேட் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, வேறு நாடுல இருந்தும் நம்மளோட வீடியோ பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இப்போது நாங்கள் சிங்கப்பூரில் முன்னாடி இருந்தோம்ல, அப்போ நம்ம ஊர் இந்தியாவுக்கு போனோன்னா 4 hours தாங்க. எப்போ நம்ம வந்து போகணுன்னு நினைக்கிறோமோ அப்போ ஈஸியாக போயிடலாம். வெளிநாட்டில் இருக்க மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. என்னென்னா ஃப்ளைட் சார்ஜு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும், அதுவும் நம்ம கம்மியாக இருக்கும் போது பார்த்து போட்டுக்கலாம். எமர்ஜென்சிக்கெலாம் போகிறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுங்க. ஆனால் நியூசிலாண்டில் பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ போகலான்னு கூட நான் ட்ரை பண்ணேன். ஃப்ளைட் சார்ஜே $2000 கிட்டே இருந்து, ப்ளஸ் நான் இன்றைக்கி கிளம்புனேன்னா 2 நாளைக்கு கழித்து போகிற மாதிரி கூட இருந்துச்சுங்க. ஸோ அதாங்க, ஒரு எமர்ஜென்சிக்கு போகணுன்னா நியூசிலாண்ட்லேருந்து போகணுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். சிங்கப்பூர்லேயே இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. நம்ம டிசைட் பண்ணி வந்திருக்கோம்ல, ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்து நம்ம வந்து எல்லாமே பிளான் பண்ணி பண்ணணுங்க. அதுதான் யோசிச்சு வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் வேறு நாட்டிலேருந்து என்னோடய வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நம்ம இந்தியா போகிறதுக்கு எவ்வளோ ஃப்ளைட் சார்ஜ் ப்ளஸ் ஒரு அவசரத்துக்கு போகணுன்னா மினிமம் எவ்வளோ மணி நேரம் ஆகும், இல்லை எவ்வளோ நாட்கள் ஆகும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லாமே கடந்து போகும். என்னோடய கேஸ் வாங்கினேன்லங்க, அது பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ரெட் கலர் தான் எடுத்தேன் நான். இது பார்த்திங்க எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா இது வந்து $40ங்க இது. அப்புறம் ஐஃபோனுக்கு பார்த்தோம், அது வந்து $45. அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த கேஸ் பார்த்திங்கன்னா மொபைல் கேஸ் வந்து $40ங்க. வர்த்தான்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு வந்து நான் ஒரு இது காட்டுறேன் வாங்க என்னன்னு சொல்லிவிட்டு. நிறைய என்னோடய வீடியோவில் இந்த ஆப்பிள் செடி பற்றி தான் நான் நிறைய போட்டிருப்பேன். இதுக்கு நெட்டு போட்டு அப்புறம் இது பூக்கிறது, இது குட்டி குட்டியாக காய் வந்ததெல்லாம் காட்டியிருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக காஞ்சிருச்சு. என்ன ஆச்சுன்னே தெரியலங்க. இதெல்லாம் கொத்தி விட்டு வச்சுருக்கோம், சுத்தமாக எல்லாமே காஞ்சிருச்சு. இதில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தான் சைஸில் தான் வந்துச்சு காய். அதுக்கப்புறம் வந்து நானும் ஒவ்வொரு நாள் வந்து பார்ப்பேன், காய் பெருக்கவே இல்லை. இதுக்கு பிறகு எல்லா இலையும் வந்து காய ஆரம்பித்து கொட்டிருச்சு. நம்ம சாட்சிபிட்டிக்கிட்ட கேட்டப்போ ஃபோட்டோ எடுத்து அது வந்து கீழே வந்து அந்தளவுக்கு ஆக்சிஜன் அதுக்கு போயிருக்காது, வேரெல்லாம் அப்படியே கொஞ்சம் லூஸ் பண்ணி விட போட்டிருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு கொத்தி விட்டு, நிறைய தண்ணியும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வேரெல்லாம் அழுகி போயிடும்னு சொல்லிட்டு அதனால் அப்படி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நான் இங்கே காய்ச்ச காயெலாம் வந்து பறித்து வச்சுருக்கேன். அதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி தான் பண்ணணும். வாங்க உள்ளே தான் வச்சுருக்கேன், பறிச்சிட்டேன், நேற்று பறித்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது நியூசிலாண்டில் இருக்கவங்களுக்கு இந்த ஆப்பிள் செடியே இந்த மாதிரி ஆச்சு, என்ன ரீசன்னு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். அது எப்படி வந்து திருப்பி இதை வந்து நம்ம உயிர் கொடுத்து வளர வைக்கிறதுன்னு சொல்லிட்டோம் வந்து தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய காய்ங்க, நான் ஆசாசியாக இருந்தேன் நம்ம ஒரு ஆப்பிள் வந்து சாப்பிடணும்னு சொல்லிட்டு, பார்த்தா பிஞ்சிலேயே எல்லாத்தையும் பறிச்சிட்டேன். ஸோ இதுதாங்க நம்ம பிஞ்சு ஆப்பிள் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம். எனக்கு மனசே வரலை. பட் எங்கள் வீட்டில் தான் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, அதுக்கு வந்து சுத்தமாக வந்து இப்போ எனர்ஜி வந்து இதனாலே போகாமல் கூட இருக்கும், இது எல்லாத்தையும் எப்படியும் பெருக்காது, பறிச்சிடுன்னு சொன்னாங்க. அதனால் எல்லாத்தையும் பறித்து வச்சுருக்கோம். ஸோ இதை வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் ஷார்ட்ஸில் போடுறேன். ஓகேங்க, இதுதான் கொஞ்சம் மன வருத்தமாயிருச்சு. பரவாயில்ல, அது வந்து கம்ப்ளீட்டாகவே அதை நோண்டி எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல வச்சு நம்ம உயிர் கொடுத்தோம்ல, இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது சரி பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஆப்பிள் செடி தாங்க அப்படியாச்சு. ஆனால் இங்கே வந்து நம்ம இது சக்கரவள்ளி கிழங்கு, அது பாருங்கள் பௌதர மாதிரி வந்துட்டுருக்கு. அதில் காய் இருக்குமான்றது தான் டவுட்டாக இருக்குது எனக்கு. இந்த இலையெல்லாம் நல்லா காஞ்சிட்ட பிறகு இதை அறுவடை பண்ணலான்னு போட்டிருந்தது. ஆனால் இது காயிற மாதிரியே தெரியல. இதை வச்சு கண்டிப்பாக ஒரு 3 month ஆகிருக்கும். இது வளர்ந்துட்டே தான் போதே கண்டி இதில் காய் இருக்கான்றது தெரியல. ஸோ நமக்கு ஒன்று நினச்சி கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் கொடுக்கறதுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்க, வீடியோ அதோட முடிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ போடலாமா?
இந்த வீடியோ போடலாமா வேணாமான்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி ஓகே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா ஆல்ரெடி 10 days ஆயிடுச்சா, அப்படியே விட்டுட்டேன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வீடியோவே போடாமல் விட்டுடுவேன். சரி நம்ம வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து ரொம்ப வருஷமாக வச்சிட்ருக்கேன் யூடியூப் சேனல். நியூஸ்லேண்ட் வந்த பிறகு தான் ஓரளவுக்கு பிக்கப் ஆச்சு. சரி நம்ம வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், வேறு நாட்டில் இருந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து நான் இது சொன்னேன்ல, இந்தியாவுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாட்கள் ப்ளஸ் எவ்வளோ ஃப்ளைட் சார்ஜ் ஆகும்னு அதை வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்க, அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூங்க.